ஹாய், இன்றைக்கி எல்லாரோட டேவும் நல்லா போயிருக்கோம். இன்னையோட ஒன்லைன் டிசிப்ளின் என்னென்னா, சூஸ் யுவர் சரௌண்டிங் வைஸ்லி. அப்படின்னா நம்மளை சுற்றி எந்த மாதிரியான ஆட்கள் நம்ம வச்சுக்கணும், ஆர் நம்ம எந்த மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அதை நம்ம சர்க்கிள்குள்ளே வச்சுக்கணும். இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு இடத்துல ஒரு பெரிய ஃபார்ம் இருந்துச்சான். அந்த ஃபார்மில் ஹென்ஸு, டக்ஸு, அப்புறம் குட்டி சிக்ஸு எல்லாமே இருந்துச்சான். அப்போது ஒரு டாக் அதை பாதுகாப்புக்காக வச்சுருந்தாங்களாம். எப்போல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் அந்த போபோ பண்ணி எல்லா சிக்கன் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சான் அந்த டாக். அது திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சத்தமாக பார்க் பண்ண ஆரம்பிச்சிச்சான் டாக். அதில் ஒரு ஹென்னு தூங்கிட்டு இருந்தப்போ அதை சத்தம் கேட்டு எந்திரிச்சிருச்சான் திடீர்னு. இது ஏன் இப்படி பார்க் பண்ணுது, நான் எவ்வளோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக் மேலே கடுப்பாயிருச்சான். என்ன பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு இப்படி பார்த்தப்போ அது கண்ணு கெட்டின தூரத்தில் ஒன்றுமே தெரியலையாம். இது சும்மா பார்க் பண்ணி என்னோடய தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு இந்த ஒரு ஹென்னுக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அங்கே எல்லாம் போடுவாங்கள்ல, அது பூவா மேய்ஞ்சிட்டு இருந்தபோது தனியாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் கொத்தி. அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துச்சான். பாம்பு வந்தோடனே இந்த ஹென்னுக்கு ஒரே பயம். அச்சோ, தனியாக மாட்டிக்கிட்டோமோ, இப்போல்லாம் அந்த டாக் பார்க் பண்ணாதே, எங்கே காணோம் அதை அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது அதோட குட்டி சர்க்கிளில் யாருமே இல்லையாம். தனியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, என்னை பார்த்து பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் மற்ற பாம்பு மாதிரிலாம் கொத்த மாட்டேன், கடிக்க மாட்டேன், முழுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். நான் எப்படி உன்னை நம்புறது, நீ திடீர்னு என்னை கொத்திட்டேன்னா நான் செத்துருவேனே அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ என்னை நம்பலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னுச்சான். இல்லை நான் நம்ப மாட்டேன், எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு இந்த ஹென் சொல்லிச்சான். அதுக்கு அந்த பாம்பு, ஒரு 2-3 days வேணால் நீ பழகிப்பார், அப்புறம் உனக்கே என் மேலே நம்பிக்கை வந்துடும், நான் கடிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிச்சான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்துருச்சான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இது ஃபார்மில் பூவா சாப்பிட்டுட்டே இருந்துச்சான் ஹென். மறுநாளும் அது வந்துச்சான், பாம்பு வந்துச்சான். ஹாய், எப்படி இருக்க அப்படி கேட்டுச்சான். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னோடனே ஓகேன்னு 2 பேரும் கதை பேசிக்கிட்டே போச்சான். இது நெக்ஸ்ட் டேவும் தொடர்ந்துச்சான். அப்போது ஹென்னுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இது நம்மளை எதுவும் பண்ணாது, மற்றவங்கெல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக பாம்பெல்லாம் கொத்திரும் அப்படி இப்படின்னு கதை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிச்சான். அன்றைக்கி ஈவினிங் தூங்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹென்னுக்கிட்டேயோ காக்கிட்டேயும் சொல்லிச்சான், இங்கே பாரு, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் ஸ்னேக் தெரியுமா, அவன் நிஜமாலே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பயங்கரமானவன்லாம் கிடையாது, அவன் நல்லவன், கடிக்க மாட்டான், கொத்த மாட்டான், அவன் 3 days என்கிட்ட குட்டாக பிஹேவ் பண்ணுறான், என்னை எந்த ஹர்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லிச்சான். அந்த காக்கும் ஹென்னும் பயத்தில், ஏய் அப்படிலாம் பண்ணாத, அதோட குணாதிசயமே கொத்துறது கடிக்கிறது தான், அதெல்லாம் பண்ணாத, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணிச்சான். இதுக்கு நம்ம இவங்களை தாண்டி வேறு யார் கூடயோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது பிடிக்கல போல், அதான் பொறாமையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் தூங்கிருச்சான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே இந்த காக்கிட்டேயும் ஹென்னுக்கிட்டேயும் ஷேர் பண்ணிச்சுல்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு, நீங்கள் 2 பேர் வேணால் இன்றைக்கி என் கூட வரீங்களா, என் ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்போ உங்களுக்கே தெரியும் அவன் எவ்வளோ நல்லவன்னு அப்படின்னு சொன்னோன்னே, நீ கூப்பிட்றேன்னு வரோம், ஆனால் தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போச்சான். 2 பேரையும் கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தபோது அந்த பாம்பும் வந்துச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்
அப்படின்னு சொன்னோன்னே அது பாம்புக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. என்னடா இது, புதுசாக யாரோ 2 பேர் வந்திருக்காங்களே, நம்மளை ஒரு வேடை கொத்தி கொத்தி துரத்திடுவாங்களோ அப்படி யோசிச்சுச்சான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத ஃப்ரெண்ட், இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹென்னு ஸ்னேக் கிட்ட சொல்லிச்சான். ஓ ஓகே ஓகே, ஹாய் 2 பேரும் அப்படி சொல்லிட்டு ஸ்னேக்கும் ஹாய் சொல்லிச்சான். சரி சரி பார்த்து, இவன் என் ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலி, நீ எதுவும் ஹர்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கும் இன்னொரு ஹென்னும் ஸ்னேக் கிட்ட சொல்லிச்சான். கண்டிப்பாக ஹர்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வேணால் இங்கேயே இருங்க, நானே ஒன்றும் பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ ஈச் அதர் பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம ஹக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிச்சான். இந்த கோழியும் குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்னேக்கை ஹக் பண்ணி நின்றுச்சான். ஸ்னேக் எப்படி ஹக் பண்ணும், அதை டைட்டாக பிடிச்சிக்கோல. ஸ்னேக் என்ன ரோல் பண்ணி இறுக்கி பிடிச்ச உடனே அது இறுக்கம் தாங்காமல் கோழி செத்து போச்சு. பாம்போட இன்டென்ஷன் கோழியை சாகடிக்கிறது இல்லை, அதோட தன்மையே இருக்குன்னா அடுத்த உயிர் செத்துடும் அப்படின்றது தான். அதுக்கு தான் சொல்கிறது, ஒருத்தவங்களோட நிஜமான கேரக்டர் குணாதிசயத்தெல்லாம் பேஸ்லேருந்து மாற்ற முடியாது, அது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களை கூட சேர்த்துக்கணும், ஆர் நம்ம அவங்க கூட பழகணும். என்னன்னே தெரியாமல் எல்லாருக்கூடையும் சேரக்கூடாது. அதனால தான் சூஸ் யுவர் சரௌண்டிங் வைஸ்லி. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்மளோட குரூப்பை ஆர் நம்ம சரௌண்டிங்கை சேஃபாக வச்சுக்கணும். என்னோட ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.